வருஷமாக பெரும்பாடு நிறைந்த ஒரு வியாதிப்பட்டதான ஒரு மகளை குறித்து சொல்லப்படுகிறது. மருத்துவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையிலே, தனக்கு இருந்த ஆஸ்திகள் சொத்தெல்லாம் இழந்த நிலையிலே, உறவுகள் ஒருவேளை இழந்திருக்கலாம், கூட இருக்கிற நண்பர்களை எல்லாம் இழந்திருக்கலாம். ஏன்னா 12 வருஷம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் தீராத வியாதி என்று சொன்னால் மருத்துவர்களிடத்திலே நாம் போகும் பொழுது நமக்கு இருக்கிற பணமெல்லாம் செலவழிந்து போகிறது. அப்படிதான் அந்த நாட்களிலே 12 வருஷமாக பெரும்பாடு நிறைந்த ஒரு ஸ்திரீ, நம்பிக்கையற்ற நிலையிலே இயேசு கிறிஸ்து அதன் வழியாக, அவள் இருக்கிற இடத்தின் வழியாக கடந்து செல்லுகிறார். சில கூட்ட மக்களோடு, சீஷரோடு கூட கடந்து செல்லுகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவளுக்குள்ளே ஒரே ஒரு விசுவாசம். ஏன்னா நம்பிக்கையோடு இருந்த எல்லா நிலையும் அற்று போயிற்று. மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க, நண்பர்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க, உறவுகள் எல்லாம் கைவிட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையற்ற நிலையிலே அவளுக்கு இருந்த ஒரே ஒரு விசுவாசம். இந்த பகுதியிலே இயேசு கடந்து செல்லுகிறார். இன்றைக்கு கடந்து செல்லும் பொழுது எப்படியாகிலும் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டு அதன் மூலமாக நான் சுகமடைவேன் என்று சொல்லி ஒரு சின்ன விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அப்படியே அவர்கள் விசுவாசத்தின்படி இயேசு கிறிஸ்து நடந்து சென்று கொண்டிருக்கிறார். தன்னுடைய சீஷரோடு கூட நடந்து சென்றிருக்கும் பொழுது திரளான கூட்ட மக்களும் அவருக்கு பின்புறமாக சென்று கொண்டிருப்பாங்க. அந்த கூட்டத்தின் மத்தியிலே அவள் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அப்படியாக முழு விசுவாசத்தோடு அவருக்கு பின்னாக சென்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறதாக தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவள் சொஸ்தமானாள். அப்போ இயேசு திரும்பி பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை என்று சொன்னால், நாம் வாசித்த வசனம், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ அந்த விசுவாசம், அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் தான் உன்னை சுகப்படுத்தியது, உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெரும்பாடு நிறைந்த ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது